வணக்கம் மக்களே! நீங்க பார்க்குறது ஸ்ரீபாலா வ்ளூக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இந்த கலியுகம் நான் உங்ககிட்ட அதான் கூகுள் ஜெமினி கிட்ட நான் நேத்து கேட்ட மாரி, இது தீமைக்கு உகந்த யுகம். இங்க வெறும் கெட்டது மட்டும் தான் நடக்கும்னு கிருஷ்ணரே மகாபாரதத்துல பாண்டவர்கள் கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம இந்த கலியுகத்துல நம்ம என்னதான் தெய்வ பக்தியோட 10,000 வருஷமா நம்ம தெய்வ பக்தியோட வாழ்ந்து நிறைய நல்லது பண்ணாலும், நம்ம தெய்வ பக்தியில இந்த 3 தப்புகள நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அத பத்தி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லப் போறேன். முதல் நம்ம தெய்வ பக்தியில செஞ்ச தப்பு. இன்னைக்கு என்ன கிழமைன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை. பொதுவா நிறைய பேரு வியாழக்கிழமை குரு பகவான வழிபடுறேன், பரிகாரம் பண்றேன்னு பேர்ல குரு தட்சிணாமூர்த்திய வழிபட்டு சிவபெருமானுக்கு சாரி குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறாங்க. குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, குரு பகவான் நின்ற கோலத்துல 4 கைகள்ல 2 கைகள்ல அபயம் வரத முத்திரையும், மற்ற 2 கைகள்ல ஜபமால கமண்டலம் ஏந்தி காட்சி கொடுப்பாரு. குரு பகவான் எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. அவரோட வாகனம் ஸ்வேத கஜம், அதாவது வெள்ளை யானை. தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்துல ஒரு கையில சின்முத்திரை காட்டியிருப்பாரு. நம்மளாம் சூப்பர் அப்படின்னு சொல்ல போல அந்த ஒரு செய்கை தான் இதோ நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன்ல, இதுதான் இந்த சின்முத்திரை. இப்படி காட்டினா இது சின்முத்திரை, இப்படி பார்த்தா இது சூப்பர்ங்கிற அந்த சைகை. 4வது கையில சாரி 2வது கையில ஓலைச்சுவடி, 3வது கையில பாம்பு சுத்தி இருக்கிற உடுக்கை எல்லாத்தையும் ஜெபமாலை, 4வது கையில தீபந்தம் ஏந்தி மௌனமா காட்சி கொடுப்பாரு. தன்னோட வலது காலை மடக்கி இடது காலை தொங்க வைத்த மாதிரி அமர்ந்திருப்பாரு. அவர் தான் தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கு பிடிச்ச கலர் மஞ்சள், தட்சிணாமூர்த்திக்கு பிடிச்ச கலர் ஒயிட். ஆனால் நம்மள நிறைய பேர் வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுற பரிகாரம் பண்றேன்னு பேர குரு தட்சிணாமூர்த்திக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு பரிகாரம் செய்யறோம். அது ரொம்பவும் தப்பான செயல். குரு பகவான் நவகிரகங்கள்ல ஒருத்தனான பிருஹஸ்பதி, அவருக்கு வியாழன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவர் தான் பெயர்ச்சி அறிவாரு. அவருக்கு பிடிச்ச கிழமைனா வியாழக்கிழமை. குரு பகவான வியாழக்கிழமை மட்டும்தான் வணங்குவோம். தட்சிணாமூர்த்தி சிவபெருமானோட அம்சம். அவரை எப்ப வேணாலும் வழிபடலாம். சிவபெருமானுக்கு பிடிச்ச திங்கக்கிழமையில வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு. அதன்படி ஞானத்தின் வடிவமா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சிவபெருமானோட கம்பேர் பண்ணி வணங்காதீங்க. அது ரொம்ப தப்பான செயல். அப்படி நம்ம தொடர்ந்து அந்த ஒரு தப்பை காலமா செஞ்சுக்கிட்டே இருந்தா எதிர்காலத்துல முக்கியமா இந்த கலியுக முடிவுல சிவபெருமான அவமதிக்கிறதாகவும் குரு பகவானை ஏமாத்துறதாகவும் இருக்கும். அப்புறம் எதிர்காலத்துல சிவபெருமான் கோபத்துக்கும் குரு பகவான் கோபத்துக்கும் ஆளாக வேண்டியதா இருக்கும். எதிர்காலத்துல கலியுக முடிவுல அறியாமை மட்டும்தான் சூழ்ந்திருக்கும். யாருக்குமே உண்மையான ஞானம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. 2வது, அஷ்டமி நவமிய வெறுக்கிறது. விநாயக பெருமானும் தக்ஷனும் சந்திர பகவானுக்கு கொடுத்த சாபத்தாலடா 15 திதிகள் உருவாச்சு. அதுல நம்ம எல்லாருக்குமே அமாவாசை பௌர்ணமியை மட்டும்தான் நல்லா தெரியும். ஆனா அமாவாசை பௌர்ணமியோட சேர்த்து மொத்தமா 14 திதிகள் இருக்கு. அது என்னன்னா பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, அப்புறம் சதுர்தசி. நம்மள நிறைய பேர் இந்த அஷ்டமி நவமியில நற்காரியங்கள் செய்யறது ரொம்பவும் தப்பான செயல். எந்த நல்ல விஷயமும் நடக்காதுன்னு இந்த அஷ்டமி நவமியை நம்ம
எடுத்து ஒதுக்கணும். ஆனா இறை வழிபாட்டுக்காக இந்த அஷ்டமி நவமி உகந்தது தான். ஆல்ரெடி நான் இந்த நம்மளோட சேனல்ல அஷ்டமி நவமியை ஏன் எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுப்பேன். அந்த வீடியோவை பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை பாருங்க. முக்கியமானது, சந்திர பகவான் வளர்பேரை நாட்கள்ல வேலை செஞ்சு தேய்பேரை நாட்களை சோம்பேறியா இருந்ததுனால அஷ்டமி நவமி சிவபெருமான் கிட்ட இருந்து சாபம் வாங்கி பூமியில எல்லாராலையும் வெறுக்கப்பட்டாங்க. அஷ்டமி நவமியில சுப முகூர்த்தம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. மகாவிஷ்ணு அப்புறம் துர்கா தேவி ரெண்டு பேருமே தீமையை அழிக்கதான் அஷ்டமி நவமியை தேர்ந்தெடுத்துக்காங்க. அதனால இந்த ரெண்டு திதிகளும் கெட்டது கிடையாது. மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்தோம், கிருஷ்ண அவதாரம் எடுத்தோம், எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் அஷ்டமி நவமியை வெறுக்கிறாங்க. இந்த கலியுகத்திலையும் நிறைய நல்ல மனுஷங்க அஷ்டமி நவமியில பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்மள நிறைய பேர் கிருஷ்ணர் மட்டும்தான் அஷ்டமி நவமியில பிறந்து கஷ்டப்பட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரை மாதிரி இன்னொருத்தரும் அஷ்டமி நவமியில இன்னொருத்தர் அஷ்டமியில பிறந்தாரு. ஆனா அவரு எந்த கஷ்டமும் பரல. அவர் அஷ்டமி தோறும் வழிபட்டா அஷ்டமியில செய்யற நற்காரியங்கள் உடனே பழிக்கும். அது என்னன்னா, அவர் வேற யாரும் இல்ல, கால பைரவர் தான். கால பைரவருக்கு அஷ்டமி ரொம்ப பிடிக்கும். அடுத்தது துர்கா தேவி. நவராத்திரியில நவமி திதி துர்கை நவமின்னு சொல்றாங்க. அது துர்கை பூஜை. துர்கா அஷ்டமி, சாரதா அஷ்டமி, இதுங்க எல்லாமே புரட்டாசி மாசம் அக்டோபர்ல தான் வரும். துர்கா தேவிக்கு உகந்த நாள் தான் இது. துர்கா தேவி நவராத்திரியில 9 நாட்கள் மகிஷாசுரன் கூட போரிட்டு தசமி திதியில தான் மகிஷாசுரனை கொண்டாங்க. அஷ்டமி திதி அப்புறம் நவமி திதி துர்கா தேவிக்கு ஏத்தது தான். நவமி திதியிலையும் அஷ்டமி திதியிலையும் துர்கா தேவியை வழிபட்டா நம்ம அஷ்டமி நவமியில செய்யற நல்ல காரியங்கள் உடனே பழிக்கும். இப்படியே நம்ம காலமா இந்த அஷ்டமி நவமியை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டே இருந்தா காலபுருஷனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். காலபுருஷன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, நேரத்தின் கடவுள். ஒரு கடவுளுக்கான எல்லா நாட்களும் எல்லா தேதிகளும் எந்த நாளும் கெட்ட நாள் இல்லை. ஆனா அஷ்டமி நவமியை நம்ம கெட்ட நாட்கள்னு வெறுத்து ஒதுக்குனா காலபுருஷனோட கோபத்துக்கு ஆளாகிருவோம். அப்புறம் இந்த எதிர்காலத்துல இந்த கலியுக முடிவுல எல்லா நாளும் கெட்ட நாளாதான் இருக்கும். மனுஷங்களோட ஆயுள் காலம் குறைஞ்சி போயிடும். இதனால காலபுருஷன் கோபத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். கடைசியா 3வது, நம்ம எல்லாருமே சிவபெருமானுக்கு மட்டும்தான் பசங்க இருக்காங்க, மகாவிஷ்ணுவுக்கு பசங்க இல்லைன்னு சொல்லி விநாயகர் முருகனுக்குன்னு கோவில்கள் கட்டி அவங்கள வழிபடுறோம். ஆனா மகாவிஷ்ணுவோட பசங்க யாருக்குமே நமக்கு தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். முருகப்பெருமானோட மனைவிகளான வள்ளி தேவானை 2 பேருமே போன ஜென்மத்துல அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு பேர்ல மகாவிஷ்ணுவோட இரட்டை மகள்கள். மகாவிஷ்ணுவோட சக்திவான இரட்டை மகன்களான பாலாவும் உத்சகாவும் மகாவிஷ்ணுவோட மருமகன்கள் சிவபுத்திரர்களான விநாயகர் முருகனுக்கு இணையா நிறைய அசுரர்களை கொண்டு குமிச்சிருக்காங்க. அவங்களோட வீரத்தை பற்றியும் அவங்க எத்தனையோ அசுரர்கள், ராட்சசர்கள், அரக்கர்களை எப்படி கொண்டாங்கன்னு பிரம்மாண்ட புராணத்துல நல்லா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா விநாயகர் முருகன் மாதிரி அவங்களுக்கு தனி கோவில்களோ தனி பக்தர்களோ இல்லை. எந்த விஷ்ணு கோவிலையும் அவங்களுக்கு தனி சன்னதி இல்லை. ஏன், ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு உருவ வழிபாடே கிடையாது. ஆனா நான் அவங்கள மறக்கவே இல்லை. அவங்களுக்கு அவங்க 2 பேட்டையும் நான் மதிக்கிறேன். அவங்க 2 பேருமே எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பாலா உற்சாகாவை வழிபட்டா எது தொலை இருக்காது, அதிகமான பலம் கிடைக்கும், வாழ்க்கையில சோம்பல் நீங்கி உற்சாகம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம பாலாவும் உற்சாகாவும் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்க. ஆனா அவங்கள வெறுத்து ஒதுக்குறது, அவங்கள பத்தி கேள்விப்படாம அவங்கள புறக்கணிச்சா
எதிர்காலத்துல இந்த கலியுக முடிவுல பாலா உற்சாகாவுக்கு விநாயகர் முருகன் மேல ஒரு பொறாமை ஏற்பட்டுடும். காலம் காலமா எல்லாரும் விநாயகர் முருகனை மட்டும்தான் வழிபடுறாங்க, நமக்கு நம்மள யாரும் கோவில் கட்டி வழிபடவே இல்லை அப்படிங்கிற கோபத்துல பாலாவும் உற்சாகாவும் சிவபுத்திரர்களான விநாயகர் முருகன் கூட சண்டைக்கு போவாங்க. எதிர்காலத்துல இந்த கலியுக முடிவுல தங்களை வணங்காம போன நிறைய பேர்த்த ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு கொடூரமான முறையில கொன்னு குமிப்பாங்க. முக்கியமா எந்த பாவமும் அறியாத அப்பாவி மக்கள் மேல பாரபட்சம் பார்க்காமலேயும் அப்பாவி மக்களை கலியுக முடிவுல கொன்னு குமிப்பாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், தெய்வ பக்தியில இந்த 3 தப்புகளை மட்டும் நீங்க செய்யவே செய்யாதீங்க. அஷ்டமி நவமிய ஒரு நல்ல திதிகளா அதுகளை வெறுத்து ஒதுக்காம நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுங்க. குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா, 4 கைகள்ல சின்முத்திரை, ஓலைச்சுவதி, பாம்பு சுத்தி இருக்கிற பாம்பு சுத்தி இருக்கிற உடுக்கை, தீபந்தத்தை ஏந்தி வலது காலம் அடுக்கிக்கிட்டு 2 காலால முயலகன் அப்படிங்கிற ஆணவத்தோட அங்கமா இருக்கிற ஒரு அசுரனை விழிச்சுக்கிட்டு சனகுமாரர்களுக்கு ஞானம் போதிப்பாரு. அவர் தான் தட்சிணாமூர்த்தி. நவக்கிரக சன்னதியில நின்ற கோலத்துல 4 கைகளை அபயம் வருத முத்திரை ஜபமாலை கமண்டலம் ஏந்தி வெள்ளை யானை வாகனத்துல மகாவிஷ்ணு மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகா காட்சி கொடுப்பாரு. அவர் தான் குரு பகவான் பிருஹஸ்பதிங்கிற வியாழன். நம்ம தமிழ்நாட்டுல திட்டையில இருக்கிற ஒரு சிவன் கோவில்ல குரு பகவான் பிருஹஸ்பதிக்குன்னு தனி சன்னதி இருக்கு. முக்கியமான நவகிரக ஸ்தலங்களை எனக்கு ஆலங்குடிய சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அங்க இருக்கிறது தட்சிணாமூர்த்தியோ சில. எனக்கு தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமை வணங்குறது சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நான் தட்சிணாமூர்த்திய ஒரு வித வெறுப்போத வணங்குறேன். யாரும் நீங்க நான் சொன்ன நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. இன்னொன்னு, மகாவிஷ்ணுவோட பசங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வள்ளி தேவனை போன ஜென்மத்துல மகாவிஷ்ணுவோட ஒரே ரெட்டை பொண்ணுங்கிறத நான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஏகாதசியும் முரணுங்கிற அசுரனை கொண்டுதான் நமக்கு ஏகாதசி விரதம் நமக்கு வைகுண்ட பதவி கொடுப்பாங்க. மகாவிஷ்ணுவோட இரட்டை மகன்களான பாலாவும் உற்சாகாவும் எத்தனையோ அசுரர்களை கொண்டிருக்காங்க. அதனால நான் எப்பவுமே அவங்களுக்கு நல்ல மரியாதையோட இருப்பேன். நான் விஷ்ணு கோவில்களுக்கு போகும்போது ஓம் பாலா உற்சாகாவே போற்றி, ஓம் ஏகாதசியே போற்றின்னு சொல்வேன். அது மகாவிஷ்ணுவோட பசங்களை நான் மனசால கோவில் கட்டி வழிபடுறதுதான் குறிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புறேன். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு மகாவிஷ்ணுவோட பசங்களான பாலா உற்சாகாவை பிடிக்கும்னாலும் இல்லாச்சும் அவங்கள நல்லா தெரியும்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் பாலா உற்சாகாவே போற்றி அப்படின்னு ஒரு சிகப்பு நீல இதயத்தை கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏகாதசி தேவிய மகாவிஷ்ணுவோட பொண்ணை பிடிக்கும்னா அவங்கள நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஒரு பர்பிள் இல்லாட்டி எல்லோவன் ஒயிட் கலர் இதயத்தை கமெண்ட் பண்ணிடுங்க. அதோட சேர்த்து உங்களுக்கு குரு பகவானையும் தட்சிணாமூர்த்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா உடனே இதே கீழே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானுக்கு பிடிச்ச எல்லோ கலர் இதயத்தையும் தட்சிணாமூர்த்திக்கு பிடிச்ச வெள்ளை கலர் இதயத்தையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.